இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்திராங்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் வெள்ளிதோறும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில சந்தோஷம் நிகழ்ச்சி பார்ப்பேன். எனக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்கேன் பார்த்ததில் 3 பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாவுக்கு உடனே போனேன்னு ஜோமனே, எனக்கு காட்டு ஓப்பன் சர்ச்செல்லாம் பண்ணக்கூடாதுமா, மாத்திரையிலே சரியான ஜோமனுங்கன்னு ஜோமனு சொல்லியிருந்தேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. 1 மாதம் கழித்து போனேன், ஏம்மா உங்களுக்கு மாத்திரையிலே சரியாக்கலாமா, ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்தே அப்பா நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் முற்பிதாக்கள்ப்பா பாவம் செஞ்சாங்கப்பா, என் வார்த்தையை மீறினாங்கப்பா, மீறி விருட்சங்களுக்குள்ள ஒளித்து கொண்டார்கள்ப்பா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒளித்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைங்களுக்கு நம்மை விட்டு நீங்காத ஒரு நல்ல பங்காய் அது காணப்பட வேண்டும். ஒரு ஜெப அனுபவம் என்பது தேவ பிள்ளைங்களை விட்டு நீங்காத ஒரு அனுபவமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா நம்மளை ஒளித்து கொள்ள சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏசாயா 26வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 26வது அதிகாரம் 20வது வசனம். என் ஜனமே, போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் உன்னை ஒளித்துக்கொள். ஹல்லேலூயா, ஆமென். சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். எங்க ஒளித்துக்கொள்ளுப்பா? ஓ அறைக்குள்ள பிரவேசிப்பா, ஓ அறை வீட்டுக்குள்ள பிரவேசிப்பா, கதவை பூட்டுப்பா. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போதுதான் என்னுடைய சீனம் உன்னை விட்டு கடந்து போகும்பா. இந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்பா சொல்லுகிறார், மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெப வாழ்க்கை என்பது நம்மை விட்டு நீங்காத ஒரு நல்ல பங்கு. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுக்கு இது கண்டிப்பா வேணும். எப்பெல்லாம் ஆண்டவரோட உறவாடணும்னு நினைக்கிறோமோ அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், கதவை பூட்டணும், அப்பாவோட உறவாடணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஜெப அறைக்குள்ளதான் இருக்கு. இந்த ஜெப அறை என்பது நம்மளை உருவாக்கும் ஸ்தலம். நம்மளை ஆண்டவர் உருவாக்குகிற ஒரு இடம் தான் ஒரு ஜெப அறை. ஹல்லேலூயா. இது நம்மளை உருவாக்குற ஒரு இடம். இது நம்மளுடைய காயங்களை கட்டுகிற ஒரு இடம். இதுதான் நம்முடைய வழிகளை காண்பிக்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் சந்திக்கிற ஒரு இடம். இந்த ஜெப அறை என்பது மிக மிக ரொம்ப முக்கியம். ஜெப அனுபவம் என்பது தேவ பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா, ஆமென். என்னதான் ஆண்டவருடைய சினம் நம்ம மேல இருந்தாலும், அப்பாவுடைய கோபம் நம்ம மேல இருந்தாலும், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள்னால சாபங்கள்னால தொடர்ந்து வருகிற சாபமாய் இருந்தாலும், தொடர்ந்து வருகிற காரியமாய் இருந்தாலும், ஜென்ம சுபாவமாய் இருந்தாலும்,
இவைகள்லாம் நம்மளை விட்டு நீங்கணுமானா, சாபங்கள் நம்மளை விட்டு நீங்கணுமானா, சினம் கடந்து போக மட்டும் அரை வீட்டுக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். கதவை பூட்டிட்டு ஆண்டவரோட உறவாடணும். தேவன் நம்மளை சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவருக்கும் அந்த தனிப்பட்ட இடம் வேணும். அதனால தான் ஏசாமி நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதிகாலையில் இருட்டோட எழுந்து நேர கிளம்புவார், ஒரு மலையின் உச்சிக்கு போவார். ஹல்லேலூயா, அங்கே தனித்து ஜெபம் பண்ணுவார். யாரும் அங்கே காணப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். தனித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இந்த ஜெப வாழ்க்கை என்பது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த ஜெப அனுபவம் என்பது, நல்லா கவனிங்க, இந்த ஜெப அனுபவம் என்பது நம்மளை உருவாக்குகிற ஒரு இடம், நமக்கு வழியை காண்பிக்கிற இடம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. என்ன காயத்தோட போனாலும் இந்த காயங்களை ஆற்றுகிற இடம் அந்த ஜெப அறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேதம் கூறுகிறது, சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசித்தோமானா எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை வாசித்தோமானா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நல்லா கவனிங்க, இந்த ஜெப அறை என்பது எப்படின்னு தெரியுமா? அதுதான் உன்னதமானவருடைய மறைவு, அவருடைய நிழல். அதுதான் உள்ள அப்பாவுடைய நிழல். நல்லா கவனிங்க. மோசே தேவ பிள்ளைங்களை 12 பேர், ஒரு கோத்திரத்துக்கு ஒருவரா 12 பேர் அனுப்பி விட்டார் வேவு பார்க்க. அதுல 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அதுல இருக்கிற கனியை கொண்டு வந்தாங்க, அதுல இருக்கிற நன்மைகளை கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த தேசம், அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதாயா. ஆனா அங்க இருக்கிற ஜனமோ ராட்சத பிறவிகள்யா. எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கோம்யா. 10 பேரு துர்ச்செய்தியை சொன்னாங்க. ஆனா 2 பேரு யோசுவாவும் காலேபும் நற்செய்தியை சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அப்பா அது இல்லப்பா, அது இல்லப்பா, அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லப்பா, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்களுக்கு ஜெப அனுபவம் என்பது அப்படியே உன்னதமானவருடைய மறைவு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த நிழல் உங்களை மூடும், உங்க குடும்பத்தை மூடும், உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்மை விட்டு நீங்காத ஒன்றாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், தேவ பிள்ளைங்க ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்களா மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசித்தோம்னா 91 சங்கீதம் 2 வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே நம்மளை மூடுவார். நல்லா கவனிங்க, இந்த ஜெப அறை என்பது அப்பாவுடைய சிறகுக்குள்ள அடைக்கலம் போற மாதிரி. ஹல்லேலூயா, ஆமென். ஜெப நேரம் என்பது அப்பாவுடைய சிறகுக்குள்ள, செட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புகுவதை போன்றது. அதனால தான் ஏசப்பா பாருங்க, சிலுவை சுமந்து வரும்போது எருசலேம் நகரத்தார் பார்த்து சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி குஞ்சுகளை சேர்ப்பது போல உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள எவ்வளவோ ஆசையாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த ஜெப அனுபவம் என்பது ஒரு செட்டைகளுக்குள்ள குஞ்சு போய் தாயோட தஞ்சம் புகுவது போன்றது. அது ஒரு அடைக்கலம். ஆமென். ஜெப அனுபவம் என்பது தேவ பிள்ளைங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்பதான் உலக கண்ணிகளுக்கு நம்ம தப்பு வைக்க முடியும், சாத்தானின் கண்ணிகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும்.
வேடனுடைய கண்ணிக்கு நம்ம தப்பணுமானா ஜெப அறைக்குள்ள பிரவேசித்து அப்பாவோட இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு நேரமா மாறணும். இந்த ஜெப அனுபவம் என்பது தேவ பிள்ளைங்களை விட்டு நீங்காத ஒரு அனுபவமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தோமானா, நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்பா சொல்றாரு, அப்பா இந்த அறை என்பது என்னுடைய கரத்தின் நிழலுப்பா. என் மகிமை கடந்து போகும்போது நான் அந்த கரத்தின் நிழலினால உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஜெப அனுபவம் என்பது அதுதான். அப்பாவுடைய கரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அனுபவம், அந்த நிழலை அந்த நிழலுக்குள்ள நம்ம வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 38வது வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் எல்லா பிரயாசங்களிலும் எல்லா கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வாசஸ்தலத்தின் மேல இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தேவ பிள்ளைங்களை விட்டு நீங்காம இருக்கணுமானா தேவ பிள்ளைங்க ஒரு ஜெபிக்கிற அனுபவம், ஆண்டவரோட பேசுகிற அனுபவம், அவருக்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபிக்கிற அனுபவம் தான் நம்ம தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் தேவை. இதை நம்மை விட்டு நீங்காத ஒரு காரியமாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். தானியேல் செய்து வந்தார். தானியேலுடைய அதிகாரத்தில் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டிருந்த போதும், ஹல்லேலூயா, இந்த வசனத்தை வாசிப்போமா? தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு ஜெப அனுபவம். இந்த ஜெப அனுபவம் எஸ்தருடைய வாழ்க்கையில ஜெப அனுபவம் தான் அந்த யூத கோத்திரத்தையே பாதுகாத்தது, ஆமானுடைய திட்டங்களை அதமாக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க. என்னதான் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாலும் ராஜா சொல்லிட்டாரு, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எப்பா நீ வேற எந்த தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டாலும் சிங்கங்களின் கபியில போடப்படுவ. நீ என்னமும் சொல்லிட்டு போங்கய்யா, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஆமென். வீட்டுக்குள்ள வந்தாரு, கதவை பூட்டினாரு, மேல் வீட்டுல ஏறினாரு, பலகணிகளை திறந்து வச்சாரு, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. முன் செய்து வந்தபடியே அது ரொட்டின் பழக்கமா உண்டாக்கி கொண்டாரு தானியேல். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இது ஒரு நிரந்தர அனுபவமாய் காணப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கை என்பது நிரந்தர அனுபவம். இது நம்மை விட்டு நீங்காத அனுபவமாய் காணப்படணும். தானியேலுக்கு அது நீங்கல. அதனாலதான் பாருங்க, என்ன சிங்க கெபியில போட்டாலும் சிங்கங்களின் வாய்களையும் ஆண்டவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.